வெல்கம் டு குக்கிங் வித் சிம்ப்ளி. இன்றைக்கி நம்ம ஒரு கீரை புளி கடைசல், கீரை புளி கடையல் இல்லை மசியல் இல்லை கீரை புளி இட்ட எது வேணால் சொல்லிக்கோங்க. அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். நான் இங்கே வந்து ஸ்பினச் ஒரு பஞ்ச் அப்படியே எடுத்து அதை வாஷ் பண்ணி சாப் பண்ணிக்கோங்க. அதை எடுத்திருக்கேன். அது கூட கடுகு உளுந்து கொஞ்சம் வரமிளகா, ஒரு சின்ன என்ன சொல்கிறது நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி, சின்ன வெங்காயம் ஒரு 7, உப்பு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஜென்ரலாக அரைக்கீரை முளைக்கீரை அதில் தான் பண்ணுவாங்க. பட் இங்கே எங்களுக்கு அந்த கீரையெல்லாம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிற கீரை அந்த ஸ்பினாச் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் அதை வச்சு நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். இது நல்லா ஒரு பேனில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரையெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா சாப் பண்ணிவிட்டு அந்த கீரையை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அது கூடவே நம்ம கொஞ்சமாக புளி, கொஞ்சம் மிளகா வத்தல், உப்பு எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சிட வேண்டியதான். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணி வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கனாலே அதில் தண்ணி எல்லாம் இறங்கும். உப்பும் அதில் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த கீரையோட தண்ணியெல்லாம் அதில் குக் ஆகிடும். ஸோ ஒரு மூடி போட்டு குக் பண்ணிவிடுங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா நான் ஆடே பண்ணல, அதில் உள்ள தண்ணியை தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் குக்கரில் கூட வச்சிடலாம். ஒரு விசிலுக்கு வச்சிங்கன்னா போதும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அந்த உளுந்து அது எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டு வெடிக்கட்டும். கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே நம்ம சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா சாட்டை பண்ணிவிடுங்க. அது கூட இது எல்லாத்தையும் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை மட்டும் அதில் ஆட் பண்ணி நம்மளோட அரைச்சி வச்சிருந்த கீரையில் ஆட் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட கீரை புளி போட்டு கடைஞ்சது ரெடி ஆகிடுச்சு. கீரை கடையல், கீரை மசியல், இல்லை புளி இட்ட கீரை, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அந்த யம்மியான கீரை ரெடி ஆகிடுச்சு. கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கீரை வந்து கொஞ்சம் நல்லா கார குழம்பு வச்சு சாப்பிடும்போது இதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷில் பார்க்கலாம். See you, bye.